கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 7வது அதிகாரம் 23வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 7:23 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தனாருயிரே, இயேசுவே எந்தனாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவையும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவையும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தனாருயிரே, இயேசுவே எந்தனாருயிரே. உயர் அடைக்காலத்தில் என்னை வைத்தவரே, வந்த நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்காலத்தில் என்னை வைத்தவரே, வந்த நாமத்தை நம்பிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தனாருயிரே, இயேசுவே எந்தனாருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிருஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே, பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே, பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தனாருயிரே, இயேசுவே எந்தனாருயிரே. பால்வலியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணலவா. பான்வலியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணலவா. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். ஏசாயா 7வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்நாளிலே 1000 வெள்ளி காசு பெறும் 1000 திராட்சை செடி இருந்த நிலமெல்லாம் முச்செடியும் நெரிஞ்சலுமாகும். ஒரு சாபத்தை நம்ம பார்க்கிறோம். இங்க நம்ம பார்க்கறதுனா முச்செடி தான். இது கிரேக்க வார்த்தை அக்னா தா. அக்னா தா தான் AKANTHA அக்னா தா. இது ஒரு கிரேக்க வார்த்தை. மத்திய 7வது அதிகாரம் 16வது வசனத்துல முச்செடிங்கிற ஒரு வார்த்தை ஆண்டவர் பூமையாக சொல்கிறார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 18வது வசனத்துல முச்செடி சாபத்துல வருது. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பெஷல் காரியத்தை காட்டுறவங்களுக்கு அது யோவான் 19வது அதிகாரம் 2வது வசனத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தலையில ஒரு முள் ஒரு கிரீடமாக வைத்திருக்கிறார்கள். இதற்கு ஒரு பெயர் இருக்குது. அதை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஜைசாஃபஸ்
Zysophus first. Spina Christi. Zysophus Spina Christi. எத்தனை பேருக்கு தெரியாத வார்த்தை, அநேக வார்த்தை என்று நம்ம அதை கற்றுக்கொள்கிறோம். முதல் Zysophus, Z-I-Z-Y-P-H-U-S, Zysophus. திரும்ப சொல்லேன், Z-I-Z-U-P-H-U-S, Zysophus. Spina, S-P-I-N-A, Spina. அடுத்து Christi, C-H-R-I-S-T-I, Christi. Zysophus Spina Christi. இந்த செடியில இந்த முள்ளை எடுத்து தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தலையில யோவான் 19வது அதிகாரம் 2வது வசனத்தை வச்சிருக்காங்க. இந்த Zysophus Spina Christiங்கிறது ஒரு 20 அடி உயரத்துக்கு வர்ற ஒரு மரம். அதுல இருக்கிறது ஃபுல்லாவே முள்கள் தான் இருக்கும். ரைட், இது ஒரு வார்த்தை. ரெண்டாவது ஒரு வார்த்தை இருக்கு, ஸ்கைலோப்ஸ். ஸ்கைலோப்ஸ் பி போட்டுருக்கு பாருங்க, S-K-O-L-O-P-S, ஸ்கைலோப்ஸ். இந்த ஸ்கைலோப்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனிதிங் ஷார்ப், எது கூர்மையா இருக்கோ அது எல்லாத்துக்கும் Zysophus அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப நம்ம பார்க்கறது ஒரு ஓமையாக ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். ஓமையாக எடுத்துக்கலாமா? என்னாகமம் 33வது அதிகாரம் 55வது, எனிதிங் ஷார்ப். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தேசத்துக்கு நான் உங்களை கொண்டு போறேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த தேசத்துல உங்களை நாட்டுவேன். ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் நீங்க என்ன சொல்லணும், துரத்தி அனுப்பிடுங்க. வச்சா அது உங்களுக்கு முள்ளா மாறுங்கிறதுக்கு நாம நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்கள் நீங்கள் மீதியா வைக்கிற உங்கள் கண்களுக்கு முள்ளும் உங்கள் விழாக்களுக்கு கூறுமா இருக்கிற, அந்த கூறுங்கிறதுக்கு தான் முள்ளு உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன், அக்னாத்தா. இந்த ஷார்ப்பா இருக்கிறது ஸ்கைலோப்ஸ். சரி, இது ஒரு காரியம் பார்த்துட்டோம். அடுத்து ஒரு ஆழமான ஒரு காரியம், அது என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வசந்த வாசிக்கிறோம். எஸ்ஐயா 7வது அதிகாரம் 23வது வசனத்துல 1000 வெள்ளி காசு, 1000 திராட்சை செடி. 1000ங்கிறத நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போயிடும். 1000, 2000, 3000, 4000, 5000, எல்லாத்துக்குமே 1000, 1000, 1000 ஏதாவது. இன்னைக்கு கிரேக்க வார்த்தையில கொஞ்சம் லாங்கா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கொஞ்சம் எழுதி வச்சிருக்கிறேன். நீங்க என்னோட சேர்ந்து அதை கற்றுக்கொள்ள பாருங்க. எப்படி தமிழ்ல 1000ங்கிறதுக்கு ஒரு வார்த்தை 1000, 2000, 2 சேர்த்தா 2000, 3 சேர்த்தா 3000, 4 சேர்த்தா 4000. அதுபோல தௌசண்ட்ஸுக்கு கிரேக்க வார்த்தை செலியோ. செலியோ CHILIOI, செலியோ. CHILIOI. இந்த 1000 எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1000 வருட அரசாட்சி இருக்கிற 1000. ரெண்டு பேதுரு 1வது அதிகாரம், 3வது அதிகாரம் 8வது வசனம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷத்தை போல இருக்கு. 1000 வருஷம். இந்த 1000 வருஷத்தை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, செலியோ. இதே 1000 வருஷத்தை
நீங்க வெளிப்படுத்துதல் 20வது அதிகாரம் 2வது வசனத்திலே பார்க்கலாம். அதே சாலியோ 1000 வருடம் அரசாண்டார்கள். 4வது வசனம் பாருங்க. 5வது வசனம் 1000 வருஷம் முடியும் அளவும். இந்த 1000ங்கிறது ஒரு நம்பர், அதுக்கு சாலியோ. சரி, இதுக்கு அடுத்த ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னா பன்மை. செலியோஸ் 1000ல இது வந்து பன்மை. CHILIAS செலியோஸ் பன்மை. உங்களுக்கு கொஞ்சம் டீப்பா இருக்கும், ஈஸி டு கற்றுக்கிறதுக்கு. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம வசனத்துக்குள்ள போயிடும். 1000 2000 அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுக்கு தான் இந்த செலியோஸ். 2000 3க்கு ட்ரைஸ் செலியோ. 4க்கு டெட்ரா அக்கியஸ் செலியோஸ் டெட்ரா. 5வதுக்கு பெட்ரா செலி. 1000 2000 3000 அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு வசனத்திலிருந்து காட்ட போயிடும். ஃபர்ஸ்ட் அந்த செலியாஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். 2வது பாருங்க, செலியாஸ் பன்மை போட்டிருக்கேன். சி பாருங்க, ட்ரை செலியாஸ். ட்ரை TRI போட்டு அதே CHILIOS. இந்த 2000க்கு முதல் ஒரு வசனத்தை காட்டுறேன். மார்க்கு 5வது அதிகாரம் 13. மார்க்கு 5:13. இயேசு உத்தரவு கொடுத்தவங்க அந்த அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றிகள் உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள். அந்த 2000 பன்றிகளுக்கு பன்மை செலியோஸ். CHILIAS செலியோஸ் பன்மை. டபுள்ங்கிற மாதிரி வந்துருது. மார்க் 5:13. இனி 3000க்கு ட்ரைஸ் TRIS ட்ரைஸ் பாருங்க. 3000க்கு நான் போட்டுருக்கேன் பாருங்க, TRIS ட்ரைஸ் செலியோஸ். அதே தான் CHI செலியோஸ். ட்ரை 3000 எங்க இருக்கு பாப்போமா? எல்லாமே பைபிள்ல தான் இருக்கு. நம்ம அதை வாசிக்கும், அதை அப்படி ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருப்போம். எடுத்துக்கொள்ளாமா? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41வது வசனம். 2:41. பேதுருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக்கொள்வார். 3000 பேர் ட்ரை செலியோஸ். சரி, 3க்கு அப்புறம் 4க்கு டெட்ரா செலியோஸ். 4 டெட்ரா. TETRA டெட்ரா. இந்த டெட்ரா 4000 பேர் எங்க இருக்காங்க பைபிள்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 15வது அதிகாரம் 38வது வசனம். ஸ்திரீகள் பிள்ளைகளை தவிர சாப்பிட்ட புருஷர்கள் 4000 பேர் இருந்தார்கள். 4000 டெட்ரா. அந்த டெட்ரா போட்டுக்கிறது செலியஸ். CHILIOI செலியஸ். ரைட், 4000 பேர். சரி, 5000 பேர். இது பெட்ரா. டெட்ராக்கு அப்புறம் பெட்ரா கேஸ். டெட்ரா அக்கைஸ்
5000. கடைசி லாஸ்ட் எழுதிக்கணும். PETRA பெட்ரா அக்கைஸ் AKRS பெட்ரா அக்கைஸ் பெட்ரா அக்கைஸ் பெட்ரா அக்கைஸ். இந்த பெட்ரா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பெட்ராங்கிற ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எத்தனை ஞாபகம் இருக்குன்னு தெரியாது. 1000 வருட அரசாட்சிக்கு முன்னாடி உபத்ரா காலம், மகா உபத்ரா காலத்துல பெட்ரா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆண்டவர் அங்க அவங்களை பாதுகாக்கிறதுக்காக அந்த இடத்தை வச்சிருக்காரு. ஆரம்ப காலத்துல பெட்ரான்னு ஒரு செய்தி கொடுத்தேன், பிக்சர்ஸ் உங்களுக்கு காமிச்சேன். ரைட், வசனத்துல பார்ப்போம் பெட்ரா எங்க இருக்குன்னு சொல்லி. மத்தேயு 14வது அதிகாரம் 21 14 21. ஸ்திரீகள் பிள்ளைகளை தவிர சாப்பிட்ட புருஷன் ஏறக்குறைய 5000 பேர். அது இந்த 5000க்கு நம்ம பார்க்கணும் பெட்ரா. சரி, திரும்ப நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லி, ஏன்னா லாங்கா இருந்துச்சு, முதல்ல சொல்றேன். 1000 1000. இந்த 1000ன்றது அங்க வந்து பன்மை கிடையாது, வெறும் 1000. செலியோஸ் CHILIOI செலோ, இது சிங்குலர் 1000. ஆனா அது டபுளாக மாறும்போது பன்மை 2000 வருது. செலியாஸ் AS மாறும்போது AS லாஸ்ட்ல, CHILIAS செலியாஸ், இது பன்மை. அப்புறம் டெட்ரா பெட்ரா ட்ரை டெட்ரா பெட்ரா. சரி, லாங்குவேஜ் பார்த்தாச்சு. நம்ம வாசனத்துக்குள்ள போகிறோம். இது ஒரு நாளை குறிக்கிற ஒரு வார்த்தை. வாசிப்போமா? 23வது வசனம். அந்நாளிலே, ஒரு பர்டிகுலர் நாள். எப்பவுமே ஆண்டவர் ஒரு சில காரியங்களை ஒரு நாள்ல நடக்கக்கூடிய காரியம்னு சொல்லி விளக்குவார். எப்படி ஒரு நாள்ங்கிறத ஆண்டவர் சில வித்தியாசத்தை அந்த பர்டிகுலர் நாள்ல உண்டாக்குவார். அக்காலங்கிறது இருக்குது பாருங்க. 20 வசனம் அக்காலத்திலே, 21 அக்காலத்திலே. ஆனா இப்ப நம்ம பார்க்கிற 23 அந்நாளிலே. இந்த அந்நாளிலே நான் உங்களுக்கு எப்படி காட்டலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சகரியா 12வது வசனத்துல ஒரு நாள்ல சில சேஞ்சஸ் வரப்போகுது. 12:9 அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாக வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். அடுத்து பாருங்க 11 அந்நாளிலே மெகிதோன் பட்டணத்து ஒரு புலம்பல் இருக்கு. எருசலேம் புலம்பல் பெரிதா இருக்கும். அந்த புலம்பல்னால ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10வது வசனத்துல ஒரு விண்ணப்பத்தின் ஆவியையும் கண்ணீரின் ஆவியத்தையும் ஊத்தும்போது அந்த ஒரு நாள்ல இஸ்ரேல் மக்கள் மனம் திரும்புறாங்க. மனம் திரும்பி 13வது வசனம், 13வது அதிகாரம் முதல் வசனம், அந்நாளிலே பாவத்தை ஒரு பர்டிகுலர் நாள் அவங்க பாவத்துல நீக்கிறார். சரி, இது ஒரு நாள்ல நடக்கிற ஒரு காரியம். இப்ப இந்த திராட்சை தோட்டத்தை குறித்து நம்ம பார்க்க போயிடும். இந்த திராட்சை தோட்டங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நம்ம புரிந்து கொள்றதுக்கு உன்னத பாட்டு எடுத்துக்கோங்க. 8வது அதிகாரம் 11வது வசனம். இப்ப இந்த உன்னத பாட்டை சாலமோனை குறித்து 3 வகை நான் உங்களுக்கு பிரிச்சு காமிச்சிருக்கேன். அவர் இளமை காலத்துல இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய பாடல்களை நீதிமொழிகள்ல எழுதுறாரு. யூத், அவருக்கு தெரியும் இதுதான் நீதி மொழிகள், நீதிமொழிகள்னு சொல்லி கொடுக்கிறாரு. அது தன்னுடைய ஏஜ். இந்த உன்னத பாட்டு இளமை, அதாவது யூத், பயங்கர வைராக்கியம், ஆண்டவருக்காக அன்பு, இந்த பரலோகத்தினுடைய உன்னதமான மேல உள்ள பாட்டு. இது எழுதுற காலம் அன்பின் காலம். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய அமிர்தமான ஆசீர்வாதம் மேல இருந்துச்சு. ஆனா வயசு கொடுது 1000 மனைவிகளையும் 700 வைப்பாட்டிகளையும் கல்யாணம் கட்டிட்டார். நொந்து நூடுல் ஆயிட்டார். இப்ப அவர் சொல்ற வார்த்தை பிரசங்கி. இந்த 3 ஆங்கிள்லையும் திராட்சை செடியை பற்றி பார்க்கணும். தன்னுடைய யூத் உன்னத பாட்டு. அந்த உன்னத பாட்டுல ஆண்டவர் அவர் அமிர்தமா ஆசீர்வதிக்கிறார்.
1000 வருட அரசாட்சியை காட்டுகிறார். அதுல இருக்கிற வசனம் தான் இங்க நம்ம பார்க்கிற உன்னத பாட்டு 8வது அதிகாரம் 11. பாகால் அர்மோனிலே சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருந்ததுன்னா ஆண்டவர் அவரே பிளான் பண்ணி எது தி பெஸ்டோ அப்படி வச்சு கொடுத்துட்டார். அதாவது ஹைபிரிட் திராட்சை செடி ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். இதை நீங்க புரிந்து கொள்வதற்கு என்னாகமத்துல பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள இந்த ஸ்பை உள்ள வராங்க. அப்ப ஒரு திராட்சை கொலைய ஒரு கட்டையில வச்சு தூக்கிட்டு வராங்க. அதே மாதிரி ஒரு செழிப்பு எங்க பார்க்கிறோம். அந்த தோட்டத்தை காவலாளிகள் வசத்திலே அதன் பலத்திற்காக ஒவ்வொருவனும் 1000 வெள்ளி காசு கொண்டு வரும்படி குத்தகை. தோட்டத்தை நீ வச்சுக்கோ, எனக்கெல்லாம் டைம் கிடையாது. ஆனா நீ எனக்கு என்ன செய்யணும், 1000 வெள்ளி காசை கொண்டு வரணும். என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது சாலோமோனே, உனக்கு அந்த 1000 அதன் கனியை காக்கிறவர்களுக்கு 200. அப்ப 1200 சரி, 1000 ஓனருக்கு, 200 அந்த வேலை பார்த்தவங்களுக்கு. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இளமை காலத்துல ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கார். அதனால செழிப்பு அப்படியே ஊத்தி கொடுக்கிறார் ஆண்டவர். இத புரிந்து கொள்ள அதே உன்னத பாட்டுல 10வது 7:10 நான் என் தேசருடையவள், அவர் பிரியம் என்மேல் இருந்தது, நான் என் நேசருடையவள். அப்ப 100% சாலமோனுடைய அன்பு ஆண்டவர் மாத்திரம் இருந்துச்சு. அந்த நேரத்துல பெண்கள் உள்ள வரல. இந்த வைப்பாட்டிகள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எதுவுமே இல்லாம ஒரு அன்அடல்டட் லவ், நானும் என் ஆண்டவர் இந்த ஒரு உறவு இருக்கும் பொழுது அங்க ஒரு அழைப்பை பார்க்கணும். வாரும் என் நேசரே, வயல்வெளிகளிலே போய் கிராமங்களிலே தங்குவோம், வாரும் ஆண்டவரேனா. நான் கிராமத்தில் இருக்கிறேங்க. இந்த கிராமத்துல என்ன இருக்காதுன்னா, எலக்ட்ரிசிட்டி இருக்காது, இன்டர்நெட் இருக்காது, போன் இருக்காது. வாழ்க்கை இயற்கையோடு சேர்ந்திருக்கும். இந்த இயற்கைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உண்டு பண்ண நம்ம ரசிக்கிற ஒரு காரியம். அது கிராமத்துல தான் இருக்கும், இது சிட்டியில கிடைக்காது. அதனாலதான் சாலோமோன் அவருடைய அரண்மனையில இல்லாம கிராமத்துல ஒரு சிம்பிள் லைஃப், தன்னை தாழ்த்துகிற ஒரு ராஜா. திராட்சை அதிகாலையிலே திராட்சை தோட்டத்துக்கு போவோம். அதிகாலையிலே, இந்த அதிகாலைங்கிறது நீதிமொழிகளை எத்தனை இடத்துல வருதுன்னு நீங்க பாருங்க. அதிகாலை அதிகாலை அப்போ வைராக்கியமா இருந்து ஆண்டவருக்காக ஓடுகிற ஒரு அன்பை நம்ம அங்க பார்க்கிறோம். அதான் அதிகாலையில. திராட்சை கொடி துளிர்த்தது, அதன் பூ மலர்ந்ததோ என்று மாதன் செடி, என் நேசருக்கு உசிதமானதை தருவேன். அருமையான பழையதும் புதிதுமான சகல விதமான அருமையான கனிகளும் உண்டு, நேசரே அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். ஆண்டவர் ஒரு கனி உள்ள வாழ்க்கை எதிர்பார்க்கிறார். கேட்டுப்பாங்க. நம்ம சாலமோனுடைய 3 லெவலை நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் உன்னத பாட்டு. உன்னத பாட்டுல நம்ம என்ன பார்க்கிறோம்னா 1000. திரும்ப வசனத்தை வாசிக்கிறோம். உங்களுக்கு 8வது அதிகாரம் 12. என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது சாலோமோனே, உமக்கு அதை 1000 அதன் கனியை காக்கிறவர்களுக்கு 200. அப்ப ஆண்டவர் ஒரு உசிதமான காரியத்தை இங்க கொடுக்கிறார். ஆனா வயசாச்சு. பிரசங்கி பக்கம் 7:9-2, 2வது அதிகாரம் 4வது வசனம். பிரசங்கி 2:4. பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நட்டினேன். எனக்காக தோட்டங்களையும் சிங்காரவனங்களையும் எல்லாம் எனக்கு எனக்கு எனக்கு. பாருங்க, அந்த இளமையில இருக்கும்போது ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு போய் ஆண்டவரே கிராமத்துக்கு வாங்க, ஆண்டவரே
அங்க நான் உசிதமான கனிகளை வைத்திருக்கிறேன். ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கறது ஒரு கனி. அந்த ஓல்டேஜ் வந்த உடனே பாத்தீங்கன்னா எனக்காக ஆண்டவர் பிடிக்காது. இந்த வாழ்க்கை நீ ஆண்டவருக்காக வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. சரி, இந்த வசனத்தை திரும்ப உங்களுக்கு வாசிக்கணும். ஏசாயா 7வது அதிகாரம் 23 வசனம். அந்நாளிலே 1000 வெள்ளி காசு பெறும் 1000 திராட்சை செடி இருந்த நிலமெல்லாம் முள்செடியும் நெறிஞ்சிருவான். அப்ப அந்த ஆசீர்வாதம் ஃபுல்லா போயிடுச்சு. போனதுக்கு காரணம் என்னன்னா அங்க ஒரு பாவம். சரி, இந்த முள்செடிங்கிறது சாபம். ஆனா ஆண்டோடைய வல்லமை என்னன்னா சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுக்கிறது நம்முடைய ஆண்டோடைய ஒரு விசேஷமான ஒரு பவர். வாசிப்பதான் ஏசாயா 55வது அதிகாரம் 13வது வசனம். எப்படி சாபத்தை ஆசீர்வாதம் மாற்றுகிறார். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்செடிக்கு பதிலாக மிருது செடி முளைக்கும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்தியாகும். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு. அப்ப ஆதாம் செய்த பாவத்துல வந்தது முட்செடி. ஆனா 2ஆம் ஆதாமாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார்? சிலுவையில தொங்குகிறார். சிலுவைங்கிற மரம், அந்த மரம் நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுது. மாற்றுறதுனால நமக்கு ஒரு 1000 வருட அரசாட்சி கொடுக்க போயிடும். அந்த 1000 வருட அரசாட்சியில என்ன இருக்கும்னா இந்த 13 வசனம் இருக்கும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்செடிக்கு பதிலாக மிருது செடி. இந்த மிருது செடிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு சிம்பல் மிருது செடி. உங்களுக்கு சகரியா 2வது அதிகாரத்தை உங்களுக்கு காமிச்சேன். இப்ப நாங்க போறோம், நான் முடிக்கிறோம். அங்க மிருது செடி பள்ளத்தாக்குல இருக்கு. அங்க ஒருவன் உலாவி கொண்டு வர்றார். அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மிருது செடியை நம்ம அங்க பார்க்கிறோம். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 12வது வசனம் பாருங்க. ஏசாயா 55:12. நீங்கள் மகிழ்ச்சியாக புறப்பட்டு சமாதானமாக கொண்டு போகப்படு. எங்க பரலோகத்துக்கு மறிக்கும் போது சமாதானத்தை மறிக்கிறோம். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாக முழங்கி வெளியுள்ள மரங்கள் எல்லாம் கை கொட்டும். இது என்ன நம்ம பார்க்க போறோம். இது அந்த மரத்திற்கு ஒரு பெரிய சந்தோஷம். இவங்க கனியோட போறாங்கன்னு சொல்லி அந்த சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கு. ஏசாயா 55வது அதிகாரம் 7வது. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கரன் தன் நிலையையும் விட்டு கர்த்தரை திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மரம் தருவார். நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்புங்கள், அவர் மன்னிக்க. மனம் திரும்ப சொல்கிறாரு. மனம் திரும்பும் போது கனி கிடைக்குங்கிறது மட்டும் பார்த்து முடிக்க போயிடும். மத்தேயு 3வது அதிகாரம் 8வது வசனம். இது என்ன சொல்லுகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் ஸ்நானகிட்ட வர்றாங்க. வரும்பொழுது யோவான் ஸ்நானகன் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சில ஆலோசனைகள் சொல்லிட்டு கடைசி என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லூக்கா 3வது அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 3:8. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன சொல்லாதுங்க, நல்ல கனி கொடுக்காத மாத்திரம் ஆண்டவர் வெற்றி பெற்றோம். என்னுடைய வாழ்க்கையை மட்டும் சொல்லி முடிக்கிறோம். 2000 வருஷம் 2000 முடிஞ்சிருச்சு. அந்த 2000 வரை ஆண்டவர் செஞ்சார், காத்துட்டு இருந்தார். பிதாவாக்கிய தேவன் சொல்றாரு, இவனை வெற்றி பெற்றுவோம் அப்படிங்கிறாரு. தோட்டக்காரர் இயேசு கிறிஸ்து ஒரு வணக்கம் வச்சு, வேண்டாம் பிதாவே 100 வருஷம் கொடுப்போம், 100 வருஷம் எக்ஸ்டென்ஷன்ல வச்சு 2000 நான் ரட்சிக்கப்பட்டு கனியை கொடுத்த உடனே ஆண்டவர் ரொம்ப சந்தோஷம், எனக்கு அதிக கனி வேணும். யோவான் 15வது அதிகாரத்துல இன்னும் அதிக கனியை எதிர்பார்க்கிறோம். நம்ம அதிக கனியை நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு 1000 வருட அரசாட்சியில் நம்மளை கொண்டு போவாரு. அங்க உசிதமான ஆசரத்தை நம்ம கொடுப்பார். சாபம் ஆசீர்வாதத்தை மாற்றுவார். ஜெபிச்சு முடிப்போம். மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. ஒரு சாபத்தை நீர் ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவனாயிருப்பதற்காக நன்றி ராஜா. இந்த 1000 ஒரு வார்த்தையுடைய ஆழத்தை
அவையான எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமீன், ஆமீன்,